அஸ்ஸலாமு அலைக்கும். நமக்கு தான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கே. இன்ஸ்டால ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டோம் அப்படின்னா, அத உடனே நம்மளுமே ட்ரை பண்ணி சாப்பிட்றணும் அப்படின்னு வந்து தோணும். ஸோ அப்படி தான் இந்த நாட்டுக்கோழி பார்த்தீங்கன்னா, குக் பண்ணி சாப்பிட்டே ஒரு 1 இயர்க்கு மேல ஆயிடுச்சு. நேத்து இன்ஸ்டா ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டுக்கோழி குழம்பு வந்து மண் சட்டியில குக் பண்றத வந்து பார்த்தேன். பார்க்கறதுக்கே அவ்ளோ டெம்ப்டிங்கா வந்து இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கே வந்து நாட்டுக்கோழி வாங்கியாச்சு. நாட்டுக்கோழியில வந்து சூப் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அதிலேருந்து கறி மட்டும் எடுத்து பெப்பர் ஃப்ரை மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ரைஸுமே வடிக்கிறதுக்காக வச்சுட்டு, எக்குமே வந்து பாயில் பண்ண வச்சு விட்டாச்சு. இந்த நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா, நெறைய சின்ன வெங்காயம் வந்து சேர்த்து செய்வாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். என் அம்மா பண்ணுறதுல இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நானுமே பார்த்தீங்கன்னா, அதே ரெசிபி தான் வந்து அன்னைக்குமே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். சூப்பரா வந்திருந்தது. சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா வந்து இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கான லஞ்ச் மெனு இது எல்லாமே தான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். பாய்.